பாருங்க, இன்னைக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு வெங்காய வடகம் தான் செய்ய போறோம். தாளிப்பு வெங்காய வடகத்துக்கு நான் என்ன பண்ண போறேன், உரிச்ச வெங்காயம் 5 கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு மீதி இருக்க மெஷர்மெண்ட்டெல்லாம் எவ்வளோ எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம வந்து இந்த வடகம் செஞ்சோம் அப்படின்னா இது 2 வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது, ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து புளிக்குழம்புக்கு, அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படி வந்து கடுகு உளுந்தம் பருப்புலாம் தாளிச்சு கொட்டி நம்ம செய்கிறோமோ அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே இதை கொஞ்சம் கிள்ளி போட்டு செஞ்சாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக, அதாவது 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 5 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து எல்லாம் கழுவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். 300 கிராம் அளவுக்கு பூண்டு, 200 கிராம் அளவுக்கு ஜீரகம், 100 கிராம் அளவுக்கு மிளகு, இதுல 100 கிராம் அளவுக்கு வெந்தயமும், 100 கிராம் அளவுக்கு கல்லுப்பும், 100 கிராம் அளவுக்கு மஞ்சள் தூளும், 100 கிராம் அளவுக்கு நம்ம வந்து பெருங்காயமும் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம வந்து 3/4 கிலோ அளவுக்கு கடுகு எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு உளுந்தம் பருப்பு. இது அப்படியே போடக்கூடாது, லேசா கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிருங்க. தெளிச்சுட்டு இந்த மாதிரி பிணைஞ்சு விடணும். தண்ணியை தெளிக்கணும், ஊத்தி ஊற வைக்க கூடாது, தண்ணியை தெளிக்கணும். இது ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கணும். அதே மாதிரி கடலைப்பருப்புக்கும் இந்த மாதிரிதான் தண்ணியை வந்து லேசா தெளிக்கணும். தெளிச்சுட்டு இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டுறணும். தண்ணி ஊத்தி ஊற வைக்காதீங்க, லேசா தெளிச்சு விட்டு ஊற வைக்கணும். இதுக்கு நல்ல சுத்தமான விளக்கெண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க இப்ப எப்படி செய்யலான்றத பாக்கலாம். பாருங்க, இப்ப 5 கிலோ அளவுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சு நல்லா பலபலன்னு எடுத்து வச்சிருக்கோம். பாருங்க, நம்ம வீட்டுல வடகம் செய்யும் போது, அதாவது தாளிப்பு வடகம் செய்யறதுக்கு இப்படிதான் இருக்கும். இதை வந்து நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி மிக்சியில போட்டு குறைன்னு அரைச்சு எடுத்துக்கணும். இதை பல்ஸ்ல போட்டு எடுத்துடலாம். இப்ப மிக்சியில போட்டு நல்லா பல்ஸ்ல போட்டுட்டோம். இந்த அளவுக்கு நல்லா குறைன்னு அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப நான் காமிச்ச 5 கிலோ சின்ன வெங்காயத்தையும் இதே மாதிரி நம்ம வந்து பல்ஸ்ல போட்டு எடுத்துடலாம். 1-2 வந்து உங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம் வந்து அரைப்படாம தப்பி போயிடுச்சுனாலும் அதை வந்து என்ன பண்ணலாம், லேசா அப்படி கையை வச்சு இப்படி எடுத்துட்டு மறுபடியும் அரைக்கிறதுலே போட்டு அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க, பூண்டு இந்த மாதிரி பல்ஸ்ல போட்டு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஓட்டினீங்கன்னா நைஸ் ஆயிரும். இந்த மாதிரி அங்கங்க தெரியணும். 1-2 பெருசா இருந்தாலும் அதையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு மறுபடியும் பல்ஸ்ல போட்டுக்கலாம். இதையுமே வந்து பல்ஸ்ல போட்டு எடுத்துக்கலாம். நீங்க தண்ணியை தெளிக்காம போட்டீங்கன்னா மாவு மாதிரி போயிடும். பல்ஸ்ல போடும் போது என்னாகும், 1-2 உடையும். அப்ப வந்து நமக்கு தாளிக்க போடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இதையுமே மிக்சியில போட்டுடலாம். இப்ப பாருங்க, எல்லாமே நல்லா குறுனையா வந்துருச்சு. பாருங்க, இந்த மாதிரி குறுனையா இருக்கிறது நம்ம பிணைஞ்சு உருண்டை சேர்க்கும் போது நமக்கு வந்து உருண்டையும் உடையாம வரும். அதாவது எல்லா இடத்துலயுமே இந்த உளுந்தம் பருப்பு நமக்கு தாளிக்கும் போது வரும். பெருசா இருந்தா பசங்களுக்கு தாளிச்சு போடும் போது பிடிக்காது. இந்த மாதிரி போடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப கடலைப்பருப்பும் அந்த மாதிரிதான் தண்ணியில லேசா தெளிச்சிட்டோம். தெளிச்சு ஊறி இருக்கு இல்லையா, இப்ப நம்ம போடும் போது இதுவுமே நல்லா ஒரு பருப்பை 4ஆ உடையும். அப்ப வந்து நமக்கு வந்து இந்த உருண்டை செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும், உடைஞ்சு போகாம இருக்கும். அங்கிருந்து பெருசா முட்டையா நீட்டிக்கிட்டு இல்லாம நல்லா இருக்கும். பாருங்க, கடலைப்பருப்பு நல்லா உடைஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்ப நீங்க வந்து தண்ணியை தெளிக்காம இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் ஆயிரும். இந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு உருண்டை பிடிக்கும் போது நல்லா இருக்கும். இதையும் இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்ப மிளகு வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த மிளகை நம்ம என்ன பண்ணலாம், மிக்சியில போட்டு சும்மா குறைன்னு பல்ஸ்ல ஒரே பல்ஸ் மட்டும் போட்டா போதும், ரொம்ப எல்லாம் அரைக்க வேண்டாம். இந்த மிளகையும் இதுலயே சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்ப இதுல ஜீரகமும் சேர்த்துக்கலாம், கடுகும் சேர்த்துக்கலாம். இந்த வடகம் வந்து நமக்கு புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே போடலாம். அதனால நம்ம இதுல கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கலாம். ரொம்ப போட வேணாம், கம்மியா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, கல்லுப்பு ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் பாருங்க, இது வந்து தூள் பெருங்காயம். இதையும் போட்டு தாளிக்கும் போது நல்ல வாசனையா இருக்கும். மஞ்சள் தூளும் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 5 கிலோ வெங்காயத்துக்கு 100 கிராம் அளவுக்கு இதை சேர்த்துக்குவோம். அப்போ வந்து இது கெட்டு போகாம இருக்கும். பாருங்க, கருவேப்பிலை நல்லா சூப்பரான தலையா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி இதுல போடும் போது ரொம்ப மணமா இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோவுக்கு 200 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து செக்கு விளக்கெண்ணெய் தான், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இது 2 வருஷம் இந்த வடகத்தை வச்சிருந்தீங்கனாலுமே இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். இதுல நல்ல சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இது அதாவது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாவே இது வந்து நல்லா ஊறணும்.
ஊறினதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு நாள் வெயில்ல காய வைக்கணும். பேருக்கு இதுல வந்து ஒரு 5 மிளகாயை போட்டு விடுங்க. சும்மா இது வந்து பிணையக்கூடாது, 5 மிளகாயை போட்டு வைக்கணும். இது என்னன்னா வடகம்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி மிளகாய், எலுமிச்சம்பழம் எல்லாமே முழுசா போட்டு வச்சிருவாங்க. இது வந்து திருஷ்டி பட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. திருஷ்டி வரக்கூடாது அப்படின்வாங்க. அப்புறம் காத்து கருப்பு அப்படிலாம் எங்க அம்மா சொல்லுவாங்க. அதனால நாங்களும் செய்யும் போது எப்பயுமே இந்த மாதிரிதான் நாங்க வந்து போட்டு வச்சுக்குவோம். பாருங்க, இது வந்து இந்த மாதிரி வேடு கட்டி வச்சிடணும். காத்தோட்டமா இது இருக்கணும். தட்டு வச்சு மூடக்கூடாது. அப்படி மூடினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகுன வாசம் எல்லாம் வந்துடும். உருண்டை பிடிக்கும் போது உங்ககிட்ட காமிக்கிறேன். இதை நல்லா ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வெயில்ல வச்சிட்டோம். பாருங்க, இப்போ வந்து நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதோட பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நாள் பிடிக்கும் போது நம்ம வந்து இப்படியே பிடிச்சிக்கலாம். விளக்கெண்ணெல்லாம் தடவணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த நாள் நம்ம வந்து இதை நல்லா இன்னொரு கெட்டி உருண்டையா பிடிக்கும் போது விளக்கெண்ணெயை தடவி தடவி உருண்டை பிடிச்சி அப்படியே வைக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம். இந்த உருண்டை வந்து இன்னும் 4 நாளைக்கு விளக்கெண்ணெயை போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நல்ல வெயில்ல காய வைக்கணும். காய வச்சா இது ரெடி ஆயிரும். பாருங்க, இந்த உருண்டையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லா ஒரு நாள் வெயில்ல காய வச்சு நல்லா இப்ப பிடிச்சது இப்ப இந்த கலர்ல இருக்கு. பாருங்க, நான் வந்து 5 கிலோ அளவுக்கு வெங்காயம் வச்சிருந்தேன் இல்லையா, அந்த வெங்காயத்தை நம்ம இன்னைக்கு போடும் போது பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் நமக்கு வந்து வடகமே வந்திருக்கு. நம்ம 5 கிலோ வெங்காயம் மீதி ஜாமான்லாம் போட்டு செய்யும் போது இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. இது வந்து 4 நாள் நம்ம வந்து வெயில்ல விளக்கெண்ணெயை போட்டு நல்லா பிடிச்சி அழுத்தி பிடிச்சி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கலர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து நீங்க எல்லாமே தாளிச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, ரொம்ப நல்லா இருக்கும். இது மீன் குழம்பு, வத்த குழம்பு, அதுக்கப்புறமா வந்து புளிக்குழம்பு, முட்டை குழம்பு, இதெல்லாம் செய்யும் போது சாம்பார், இதெல்லாம் செய்யும் போது நீங்க வச்சுக்கலாம். நான் இதை வச்சுட்டு நான் வந்து ஒரு நாள் உங்களுக்கு வந்து புளியோதரை செஞ்சு காட்டுறேன். ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். இப்போ பாருங்க, இதுல வந்து 20 கிலோ அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும், நல்ல தரமா இருக்கும். 1 கிலோ 2 கிலோ எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். நமக்கு இப்போ எல்லாமே ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிட்டு இருக்கு. வேணுன்றவங்க வெப்சைட், வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.